ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது கேரளாவில் இருக்கிற கசரகோடி டிஸ்ட்ரிக் காஞ்சங்காடு ஆனந்தாசிரமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போகலாம். அப்படியே போனால் கேட்டு வரும், கேட்டுக்கிட்ட போயிட்டு பேசலாம். ஓகே காய்ஸ், கேட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா சாவி, ரூமுக்கு சாவி அதெல்லாம் தராங்க. இங்கே ரூமும் சாப்பாடும் ஃப்ரீ தான். அடுத்தது ரிசப்ஷனுக்கு அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஹால். சாப்பிட்டு நான் எப்படி சாப்பாடெலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போது காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுதான் ஆனந்தாசிரமத்தோட மேப்பு. நம்ம இங்கே தான் இருக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேலரி, ஆசிரமம் கேலரி. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சுவாமி பேர் பாப்பா ராம்தாஸ் இவர். அடுத்தது சச்சிதானந்தர் இவர். அடுத்தது மாதாஜி கிருஷ்ணாபாய் இவர். இவங்களோட வரலாறுலாம் இங்கே இங்கிலீஷ்லேயும் மலையாளத்துலேயும் எழுதியிருக்காங்க. ஓகே காய்ஸ், கேலரி பார்த்துட்டோம். அடுத்தது அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் சமாதி மந்திர்னு இருக்குது. இங்கே புதைச்ச இடத்தெல்லாம் இங்கே முக்கியமான ஒரு நாமம் சொல்லுவாங்க. அதுதான் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். அந்த சமாதியை சுற்றிக்கிட்டே இங்கே அதை சொல்லுவாங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், 3 சமாதி மந்திர் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சமாதி மந்திரில் சொல்லுவாங்க. நான் 3 பேர் சொன்னல, அந்த 3 பேர் சமாதி தான் இருக்குது. மூணு பேர் சமாதி தான், அதை சுற்றிக்கிட்டே சொல்லுவாங்க. அங்கே இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. வாங்க காய்ஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாய்ஸுக்கு 1/2 மணி நேரம், கேர்ள்ஸுக்கு 1 மணி நேரம். 6 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணிக்கு முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து போனால் அங்கே இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. ஓகே, இதுதான் இன்ஃபர்மேஷன் சென்டர். இப்போ மூடி இருக்குது. டைமிங் தெரியல எப்போ ஓப்பன் பண்ணுறதுன்ட்டு. உள்ளே ஸ்ரீராம் ஜெயராம் எழுதுறதுக்கு நோட்டு கேட்டாங்கன்னா தருவாங்க. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டுன்னா இங்கே சொல்லலாம். ஏதாச்சும் குறையினா இங்கே சொல்லலாம். சரி, அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால் இருக்குது. இதுவும் இப்போ ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகிருந்தால் நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே புக்ஸ் எல்லாம் இருக்கும். தமிழில் இருக்கும், கன்னடா இருக்கும், நிறையா லாங்குவேஜில் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பஜன் ஹால். இந்த ஆசிரமத்தே அதுதான் முக்கியமானது. இங்கே பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. இதுதான் ஆசிரமம். சரி, பஜன் ஹால்னு எழுதியிருக்கல, இதுதான் அதுக்கு முக்கியமானது. ஒரு டைம் இதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 2 சுவாமிஜி இருக்காங்க. இது சன்னியாசானந்தா சுவாமிஜி இது ரூம், இது முக்தானந்தா சுவாமிஜி ரூம். இது பேர் ரமணா பில்டிங்னு சொல்லுவாங்க. இதுதான் பஜன் ஹால். இங்கே தான் நான் அதெல்லாம் நடக்கும்னு சொன்னேன். இது பஞ்சவடின்னு சொல்லுவாங்க. சச்சிதானந்தர், பப்பா ராம்தாஸ், மாதாஜி கிருஷ்ணாபாய். உள்ளே போய் கும்பிடணும். இப்போ பகவத்கீதை நடந்துக்கிட்டு இருக்குது. பஜன் ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மௌன மந்திர் இருக்குது. வாங்க அங்கே போய் பார்த்துடலாம். இது இப்போ மூடி இருக்குது. இது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் மீட்டிங்னா மட்டும் இங்கே பேசுவாங்க. சொற்பொழிவு கொடுக்கணுன்னா இங்கே கொடுப்பாங்க. இப்போ பாருங்க, பூவெல்லாம் அப்படி இருக்குது.
இங்கே நிறையா பூ மரம் செடியெல்லாம் இருக்கும். சரி வந்தாச்சு. மௌனமிந்தி இருக்குது. ஃபுல்லாக திறந்து தான் இருக்குது. கம்முன்னு இருக்கணுங்க. இப்போ எதுவும் இங்கே நடக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைப்ரரி இருக்குது. அது எப்பயாச்சும் ஒரு டைம் தான் திறக்கும். இப்போ திறக்கலை. ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன். இதுதான் அந்த லைப்ரரி. அப்படியே போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தான் துணி துவைக்கிற இடம். பாத்திரம் இங்கெல்லாம் கழுவுவாங்க. அடுத்தது நம்ம கோஷாலைக்கு போகலாம். அதாவது மாடி இருக்கும் இடம். அதே மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இதோ இதுதான். ஏதாச்சும் நம்மளுக்கு இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னா இங்கே போய்க்கலாம். எங்களோட ரூம் வந்து டாக்டரோட ரூம் வந்து ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சல அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கோஷாலைக்கு போய்ட்டுருக்குறோம். வாங்க மாடு இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து குட்டி போட போகிற மாடெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. காலையில் இங்கே அவுத்துவிட்டு அங்கே ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அங்கே படுத்துருக்கோம். இப்போ இல்லை. வாங்க அந்த கிரவுண்டுக்கு போகலாம். இந்த குட்டி போட்ட மாடு மட்டும் இங்கே படுத்துருக்கு. கண்ணுக்குட்டியெல்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். ஒன்று முறைச்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். அப்புறம் பசுலாம் இங்கே தான் இருக்குது. 2 காலை மட்டும் இருக்குது. உள்ளே போக விட மாட்டாங்க. ஆனால் வெளியே இருந்தே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே அயோத்தியா வனம்னு ஒரு வனம் இருக்குது. நம்ம ரொம்ப டீப்பாக போய் பார்க்க வேணாம். கொஞ்சம் பெருசாக இருக்கும். சும்மா கிட்ட மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ அயோத்தியா வனத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். அயோத்தியா வனமும் கோஷாலையும் ஒட்டி தான் இருக்கும். இன்னும் உள்ளே டீப்பாக போகும். நீங்கள் வந்து நேர்லேயே பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த ரூமும் சூப்பராக இருக்குது. நல்லா வசதியாக பெட்டெல்லாம் போட்டு தராங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள். அதே மாதிரியே உங்களுக்கு இனிமேட்டு எந்த மாதிரியே வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.